guys, இன்னைக்கோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்ப்போமா? அதுதான் ஆரஞ்சு ரெசிபி. ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்குது. வாங்க எப்படி பண்ணுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ஆரஞ்சை தோலை உரிச்சிட்டு எடுத்துடுவோம். ஆல்ரெடி எடுத்தாச்சு. ஃப்ரீசருக்குள்ளே ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சிடுவோம். பாய். நம்ம அதுங்காட்டியும் மசாலாஸ் ரெடி பண்ணிடுவோம். இதில் மசாலா தான் மெயின் பாயிண்ட்டே. ஃபர்ஸ்ட் நம்ம மிக்சிங் பவுலில் எடுத்துடுவோம். சால்ட்டை எடுத்துப்போம். கொஞ்சமாக சால்ட்டை ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிட்டோம். சில்லி பவுடரை எடுத்துப்போம். இதுலேயும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சமாக ஜீரா பவுடரையும் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சம் சாட் மசாலையும் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிட்டோம். நம்ம ஃப்ரீஸ் பண்ண ஆரஞ்சை எடுத்துப்போம். ஆரஞ்சு நல்லா கெட்டியாக கல் மாதிரி இருக்கணும். அது வந்துடுச்சு. கொத்தமல்லியை எடுத்துப்போம். பச்சை மிளகாவை எடுத்துப்போம். வைத்த ரெண்டும் எடுத்துக்கிட்டோம். வாஷ் பண்ணிடுவோம். வாஷ் பண்ணிட்டோம். சாப் பண்ணிடுவோம். குட்டி குட்டிஸாக பச்சை மிளகாவை சாப் பண்ணிக்கணும். இது ரெண்டும் சாப் பண்ணிட்டோம். வாங்க மெயின் பாயிண்ட்டுக்கு இப்போதான் நம்ம போகிறோமே. ஆரஞ்சு மசாலாக்குள்ள ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிட்டோம். இந்த மசாலாக்குள்ள ஆயிலை ஆட் பண்ணிட்டோம். மீனுக்கு மசாலா போடுற மாதிரி இதுக்கு போட்டுட்டு தழுவி வச்சிடுவோம். மசாலா தடவிட்டோம். வெளியும் பச்சை மிளகு ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிட்டோம். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடுவோம். மானுவியும் பப்ளுவையும் கூப்பிட்டு டேஸ்ட் பண்ணி வச்சிடுவோமா? மானு, பப்ளு வாங்குங்க. இங்க பாத்தீங்களா, வந்துட்டீங்களா? அங்க கீழே நில்லுங்க. இப்போ அக்கா ஒரு ரெசிபி செஞ்சிருக்கிறேன். ஆரஞ்சு ரெசிபி. அத்தை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்க. ஆச்சுங்களா? இது உனக்கு பப்ளு, இது மானுக்கு. சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குதா? இருங்க நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இப்போ நான் சாப்பிட போகிறேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத லுக்கு டேஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக வந்திருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.